உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எழுதுனது நாளைக்கு நான் இன்னைக்கு வரை மன்னிச்சிட்டான்னு சொல்லலாம். எழுதுனது நேத்து, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. எங்கேயும் அக்கிரமே செய்யலை, இனிமே செய்வில்லையா? வாழ்க்கையில் நீ வந்து பிறந்து தவறி தெரியாம அறியாம நீ வாழ்க்கையில விழுந்து செய்ய போறீல, அந்த அக்கிரமங்களை எல்லாம் இன்னைக்கே மன்னிச்சிட்டாரு. சகல உபகாரங்கள். சால்வேஷன் இஸ் a package. என்ன சொல்லுங்க? பேக்கேஜ். அதுக்குள்ள இந்த 7 ஆசீர்வாதமே இருக்கு. இந்த 7க்கு நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, 7ஐயும் மறந்துடாதன்னு சொல்லுது. இன்னைக்கு 7க்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுகமாக்குங்க, சுகமாயிட்ட மறந்துடாத. மன்னிங்க, மன்னிச்சாரு மறந்துடாத. ஐயா நரகத்துக்கு போகாம மீட்டுட்டாரு மறவாத. ஐயா என்னை கிருபை தாங்கப்பா, கிருபையினால் முடிசூட்டிட்டாரு மறந்துடாத. ஆமென் சொல்லுங்க. ஓகே, வாசிப்போமா அந்த வசனத்தை? 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமா எங்க இருக்கு சொல்லுங்க? எங்கெங்க இருக்கு? வெளியில எடுத்து வச்சுட்டு வந்திருக்கீங்க, உள்ள இருக்கு. அப்ப தாவீது யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? அவனுக்குள்ளே பேசுறான், அவனுக்குள்ளே பேசுறான், தனக்குள்ளே பேசுறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அவன் சொல்லும் போது இந்த ஏழை மைண்ட்ல வச்சுதான் சொல்றான். சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. கிறிஸ்தவர்களுக்கு தேவன் சொல்லுகிற விஷயம் மறக்காத. அதான், நீ யார் என்பதை மறக்காத, உன் சாயல் என்பதை மறக்காத, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மறக்காத, நீ சுகமாக்கப்பட்டு இருக்கிறாய் மறவாதே. உன் சாயல் இன்னது என்பதை விட விட்டு போன பின்பு நமக்கு இழைக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால் மறந்துடாதன்றதுதான். போதகர்கள் எதற்கு? ஞாபகப்படுத்துவதற்கு. பரிசுத்த ஆவி எதற்கு? ஞாபகப்படுத்துவதற்கு. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவி உங்களுக்காய் புடுங்கி தருவார்னு சொல்லல, உனக்கு கொடுத்திருக்கிறத நினைப்பூட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அது இங்க ஒரு 1000 ரூபா வச்சிருந்தேனே அப்படின்னு ஞாபகம் வரும் பாருங்க. அப்படி ஞாபகப்படுத்தாரு. என்னெல்லாம் நடந்திருக்கு? சகல உபகாரங்கள். ரட்சிக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சு? வாசிங்க 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், கடந்த காலமா எதிர்காலமா? மன்னிப்பாரா மன்னித்தா? சொல்லுங்க. He forgives all your sins. ஆங்கிலத்தில் எல்லாம் பிரசன்ட்லேயே வருது. பரவாயில்ல, பிரசன்ட்ல வந்தா பிரசன்ட்ல எல்லாம் நடக்குது, பாஸ்ட்ல வந்தா பாஸ்ட்ல எல்லாம் முடியுது, ஃபியூச்சர்ல வந்தா ஃபியூச்சர்ல எல்லாம் முடியுது. டென்ஸ் மாறாது. மன்னித்து குணமாக்குவார் இல்ல, மன்னித்தார் என்றால் குணமாக்கிட்டார் என்ற அர்த்தம். மன்னிப்பார் என்றால் குணமாக்குவார் என்ற அர்த்தம். சோ பைபிள் சொல்லுது உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஃபர்ஸ்ட் பிளெஸிங் மன்னிப்பு. இதெல்லாம் நீங்க மறக்க கூடாத 7 முக்கியமான ஆசீர்வாதங்கள். முதல் பிளெஸிங் என்ன? மன்னிப்பு. இந்த முதல் இதை கட்டம் கட்டுறீங்க நீங்க, கமாதான் போட்டிருக்காரு. அப்படின்னா இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. அடுத்தடுத்த நாள் நடக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கல. அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கும். எல்லாம் கமா 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 கமானா ஒரே டைம் நடக்குது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. முக்கியமான வார்த்தை இதுல என்ன? எல்லாம். எல்லாம் சொல்லுங்க. அக்கிரமங்களை எல்லாம். பாதி மன்னிச்சாரா ஃபுல்லா மன்னிச்சாரா? அப்படியே கையை தட்டிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. அக்கிரமங்களை எல்லாம் இதுவரை செஞ்சதெல்லாம் மன்னிச்சிட்டாரு. அப்படின்னா எல்லாமா பாதியா? அது எப்படி எல்லாம்? நாளைக்கு பாதி இருக்குல்ல, மீதி இருக்குல்ல. இல்லையா சொல்லுங்க. எல்லாம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பழசையும் முடிச்சு புதுசையும் முடிச்சு
எதிர்காலத்தை முடிச்சா என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிட்டேன். எழுதுனது இன்னைக்குனா நேற்று வரைக்கும் மன்னிச்சான்னு சொல்லலாம். எழுதுனது நாளைக்குனா இன்னைக்கு வரை மன்னிச்சிட்டான்னு சொல்லலாம். எழுதுனது நேற்று, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. எங்கே அக்கிரமே செய்யலை, இனிமே செய்வில்லையா? வாழ்க்கையில் நீ வந்து பிறந்து தவறி தெரியாம அறியாம நீ வாழ்க்கையில விழுந்து செய்ய போறீல, அந்த அக்கிரமங்களை எல்லாம் இன்னைக்கே மன்னிச்சிட்டாரு. கையை தட்டுங்க நல்லா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய் வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே